ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சித்திரமே. சித்திரமையில் இல்லத்தரசிகளின் கலைகள் உண்டான சிறு சேமிப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறது. வாங்க பார்க்கலாம். நீங்களும் சேமிக்கலாம். 50-30-20 பணக்காரர்கள் கடைபிடிக்கும் 50-30-20 சேவிங்ஸ் ரூல்ஸ். நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. பட் அது என்ன ரூல்ஸ்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை டீட்டெயிலாக விளக்கிட்டு விட்டுருவாங்க. ஆனால் நாம் வாங்கக்கூடிய கம்மியான சம்பளத்தை எப்படி இந்த ரூல்ஸில் யூஸ் பண்ணுறது, அதுக்கு நாம் எவ்வளோ சம்பாதிக்கணும், அப்படி கஷ்டமாக இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ரூல்ஸை எப்படி நாம் ஈஸியான ஃபாலோ பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுடைய முழு வருமானத்தை 3 விதமாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட் 100% உங்கள் வருமானத்தை அதை நாம் 3 விதமாக பிரிச்சுக்கணும். 50% இது அவசிய தேவை. அடுத்து 30% விருப்ப செலவு. 3வது 20% சேமிப்பு. உங்களுக்கு ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள். நீட்ஸுங்கிறது அவசிய தேவை, நமக்கு தேவைங்கிறதுக்கு 50%. வான்ஸ் விருப்ப செலவு அது 30%. சேவிங்ஸ் 20%. நீட்ஸ்னால் என்ன, வான்ஸ்னால் என்ன, அதை நம்ம பார்க்கலாம். நீட்ஸில் என்னென்ன இருக்குது, வான்ஸில் என்னென்ன இருக்குது, சேவிங்ஸில் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. நீட்ஸ் அதாவது ரெண்ட், வாடகை, இஎம்ஐ. அது நம்ம கம்பல்சரியாக நம்ம வாடகை வீட்டில் இருந்தோம் கம்பல்சரியாக ரெண்ட்டு பே பண்ணணும். இதே சொந்த வீட்டுக்காரங்களாக இருந்தால் அவங்க லோன் போட்டு வீடு வாங்கியிருப்பாங்க, அதுக்கு இஎம்ஐ. இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கம்பல்சரி பே பண்ணணும். பில்ஸ்னால் கரண்ட் பில், மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே இதில் இன்க்ளூடிங் ஆகும். டிவி ரீசார்ஜ் எல்லாமே தான் இதில் இன்க்ளூட் ஆகும். ஃபுட், பழம், சாப்பாட்டுக்காக சாப்பாட்டு செலவு, நான்வெஜ் எல்லாத்துக்குமே. ஃப்யூயல் அப்படின்னா பெட்ரோல், டிரான்ஸ்போர்ட் செலவுக்காக பெட்ரோல், கேஸ் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே. மளிகை, நம்ம மாதம் மளிகை சாமான் வாங்குறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது தேவைப்படுது. இது இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு இதில் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். இது நம்மளோட தேவை. அடுத்து வான்ஸ், ஈட்டிங். நம்ம வெளியே போய் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கலாம், அது வான்ஸ். வெளியே நம்ம போய் வாரத்துக்கு ஒரு டேஸ் நான் எப்படியோ நான் சாப்பிட்டு தாங்க ஆகணும், ஹோட்டலில் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது விருப்ப செலவு. ஷாப்பிங் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு ஷாப்பிங் போகணும், மாதத்துக்கு ஒரு துணி வாங்கணும், அது ஒரு நமக்கு ஆசை, நம்மளோட ஆசைக்காக நம்ம அதை பண்ணுறது. என்டர்டெயின்மெண்ட், நானும் புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை நான் பார்க்கணும், அது நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அது நம்மளோட விருப்பத்துக்கு தான் நம்ம அது பண்ணுறோம். டூர் நான் மாதம் என்னால் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், என் மைண்ட் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் டூர் போயே ஆகணுங்கிற அது நம்மளோட தேவை தான், விருப்பமான தேவை தான். நம்மளால் இந்த நீட்ஸ் இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் சமாளிக்க முடியாது. ஆனால் வான்ஸ் இல்லாமல் நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த வான்ஸ் இந்த விருப்ப செலவை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நம்மளாலையும் இதை சேவிங்ஸ் பண்ண முடியும், சேவிங்ஸாக மாற்றலாம். நம்மளால் நீட்ஸ் இல்லாமல் உயிர் வாழவே முடியாது, ஆனால் வான்ஸ் இல்லாமல் உயிர் வாழ முடியும். நாம் வாங்குகிற சம்பளத்தை வச்சு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியுமான்னு வாங்க பார்க்கலாம். இது 4 டைப்ஸாக நான் இந்த சேலரியே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 10,000 சம்பளம் வாங்குறவங்க 50% அதாவது 5,000 ஒதுக்கிடுறாங்க. 30% விருப்ப தேவைக்காக, 20% சேவிங்ஸ். 5,000 முடிக்கணும் இல்லைங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குறவங்க இந்த 5,000 + 3,000 சேர்த்து 8,000 முடிக்க முடியுமாங்கிறது, அவங்க அத்தியாவசிய சேவையாக கூட முடிக்க முடியுமாங்கிறது கூட கஷ்டம்தான். இது முடிக்க முடியாது. கண்டிப்பாக இதை அமௌண்ட்டை வச்சு ரன் பண்ண முடியாது. கண்டிப்பாக உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தியே ஆகணும். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்தது சேவிங்ஸ் பண்ணவும் அவங்களால முடியாது. அடுத்தது 15,000 சம்பளம் வாங்குறவங்க
அவங்க 7,500 அவங்களோட அன்றாட தேவைக்காகவும் மாதம் ரன் பண்ணுறதுக்காகவும் அவங்க விருப்ப செலவுக்காக 4,500 சேவிங்ஸ்க்கு 3,000 ஆகும். இப்படி ஒதுக்குனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டம். ஆனால் இது 20,000 சம்பளம் வாங்குறவங்க, இதே 10,000 வாங்குறவங்க ரொம்ப கஷ்டப்படணும். 15,000 சம்பளம் வாங்குறவங்க கஷ்டப்படணும். அவங்க அதிகமாக கஷ்டப்படணும், இவங்க கம்மியாக கஷ்டப்படணும். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 20,000 சம்பளம் வாங்குறவங்க ஓரளவு சமாளிக்க முடியும். 10,000 வச்சுக்கிட்டு செலவெல்லாம் பார்த்துக்கலாம். வாடகை கம்மியாக உள்ள வீட்டில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல, இருந்தால் 4,000 சேமிக்க முடியும், 4,000 சேமிக்க முடியும். ஸ்கூல் ஃபீஸு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஓரளவு அது முடியும். இது வருஷமாக ஒரு வருஷத்துக்கு நம்மளால் வருஷம் பொருளாதாரம் மாறும்போது நமக்கு எப்படினாலும் மளிகை செலவு, வீட்டு வாடகை எப்படி இருந்தாலும் 500 100 கூடிக்கிட்டே தான் இருக்கும், கம்மியே ஆகாது. அதனால் இது 2 வருஷத்துக்கு வேணால் தாக்கு பிடிக்க முடியும். வருஷம் விலைவாசி ஏற நம்மளால் இதை சமாளிக்க முடியாது, சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்தது 30,000 சம்பளம் வாங்குறவங்க, 30,000 சம்பளம் இருந்தால் 2 வருஷம் சமாளிக்க முடியும். ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஓட்டவும் முடியும். இதில் இருந்தால் நம்மளால் வாழவும் முடியுங்கிறது இந்த ரூல்ஸ் நமக்கு சொல்லி தருது. இந்த 10,000 வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படணும். 10,000 சம்பளம் வாங்குறவங்க, 15,000 சம்பளம் வாங்குறவங்க கஷ்டப்படணும். 20,000 சம்பளம் வாங்குறவங்க கஷ்டப்படணும். 30,000 சம்பளம் வச்சுருக்கவங்க ரன் பண்ண முடியும். நம்மளால் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த சம்பளம் கம்மியாக இருந்த சம்பளத்தை வச்சுட்டு நம்மளால் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இதில் என்ன ஒரு ரகசியம்னா, பணக்காரங்க இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி தான் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. செலவுகளுக்கு போகவும் அந்த செலவுலையும் அவங்க சேவிங்ஸாக மாற்றுறாங்க. நம்மளால் ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா, நம்ம குறைவான வருமானத்தை இருக்கோம். நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தினா மட்டுமே நம்மளால் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியாகவும் நம்மளால் வாழ முடியும். நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு இந்த வருமானம் நமக்கு பத்தாது. இந்த பொருளாதார வீழ்ச்சி நம்மளால் சமாளிக்க முடியாது. அதனால் நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தணும். அடுத்தது இந்த 50-13 பற்றி பார்த்தாச்சு. அடுத்து 20 சேவிங்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 50 என்னென்னு பார்த்தீங்க, 30 என்னென்ன, 50 நீட்ஸ், 30 வாண்ட்ஸ், 20 சேவிங்ஸ். அடுத்து நம்ம சேவிங்ஸுக்கு என்னென்ன பண்ணலாம் தான் சேவிங்ஸில் நம்ம எதிர்காலத்துக்கு தேவையானதுக்கு நம்ம இப்போ சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபண்ட் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், இதெல்லாம் இது மாதிரி ரீபேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் நம்மளோட சேவிங்ஸ்ன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ சேவிங்ஸுக்குன்னு ஒதுக்குன அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு 30,000 சம்பளம் வச்சுருக்கிறவங்களாம் வச்சுக்கோங்க. அவங்க 30,000 நமக்கு அவங்களோட 15,000 அன்றாட தேவைக்கும் அவசிய தேவைக்கும் 30% அவங்களோட விருப்ப செலவுக்கும் அதுக்கு ஃபுல்லாகவே போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற 6,000 இன்வெஸ்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு நினைக்க போகிறீங்க? மாதம் நம்ம 6,000 கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு 72,000 ஆகுது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த 72,000 நம்ம ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா வருஷம் உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரியும் 20% இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலமாக நமக்கு 30 வருஷத்துக்கு பிறகு அது 10 கோடியிலேருந்து 11 கோடி வரையும்
ஒரு அளவுக்கு 10லேருந்து 11 கோடி வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதுவும் இந்த 20%க்கு கிடைக்கும். எல்லோரும் நினைப்பீங்க, இந்த 20%க்கு இவ்வளோ கிடைக்கும்போது உங்கள் சம்பளத்தில் பாதியாவது 50% இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, என்னுடைய 20% சேவிங்ஸை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு, அது எப்படி அதிகரிக்கும்னு நினைப்பீங்க. மொத்தமாக ஸ்டாக்ஸில் போடலாமா, அல்லது எஃப்டி அல்லது ஆர்டியில் போடலாமா, அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுக்கலாமா? ஒரு குழப்பம் வரலாம். ஏன்னா புதுசாக ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த குழப்பம் வர்றது கட்டாயம். அந்த குழப்பத்தை தீர்க்க நான் ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் வயசை, அதாவது 100 வயசை உங்கள் 100ஆல் உங்கள் வயசை, இப்போ உங்களுக்கு 25 வயசோ 30 வயசோ அதை போட்டிங்கன்னா ரிமைனிங் வர்ற அமௌண்ட் 25 வயசுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய வயசு 25 வயசுன்னு போட்டு பேலன்ஸ் இருக்கிறது 75%. இந்த 75% ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் உதாரணத்துக்கு இப்போது 25 வயசு பார்த்தவங்க 100ஆல் 25 கழிச்சோம்னா 75 வருது. அந்த 75% வந்துட்டு ரிஸ்க் இருக்கிற ஏரியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 20% ஸ்மால் ரிஸ்க் இருக்கிறது. ஹை ரிஸ்க் என்னென்னா ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். 25% எஃப்டி, ஆர்டி, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஸ்மால் ரிஸ்க்கு, ஸ்மால் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அதுவே உங்கள் வயசு 100லேருந்து 50 வயசாக இருந்துச்சுன்னா 100லேருந்து 50 கழிச்சோம்னா 50% ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 50% லோ ரிஸ்க் இருக்கிற இந்த ஆர்டிஎஃப்டியில் பண்ணலாம். வயசு ஆக ஆக நமக்கு ஃபேமிலி பார்த்துக்க வேண்டிய நிலைமை, அதனால் ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் நாம் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற இதில் தான் நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ், பங்குச்சந்தை இருந்து வாங்கிக்கலாம் போல் ஒவ்வொருத்தங்க நினைப்பாங்க. சென்செக்ஸ், நிஃப்டி அப்படின்னா என்ன? பிகாஸ் ஸ்டாக்ஸ் என்னன்னா நம்மக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணிப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ஷேர் அந்த கம்பெனி உங்களுக்கு தந்துடுவாங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஷேர் வாங்குறதால நீங்கள் அந்த கம்பெனியோட சின்ன ஷேர் ஹோல்டராக ஆகிடுறீங்க. உங்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. இதில் ஷேர் மார்க்கெட்டில் தான் வாங்க முடியுமா? அதுக்காக ஸ்டாக் எங்கேருந்து வாங்கலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்காக ஸ்டாக் புரோக்கர் இருக்காங்க. ஆன்லைனில் டீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது மூலமாக ஷேர்ஸ் வாங்கவோ விற்கவோ முடியும். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒரு சிலர் டீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எந்த ஷேர் வாங்கலாம் விற்கலாம்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதில் அனுபவமே இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களை மாதிரி என்ன மாதிரியும் நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக வர ப்ராஃபிட்டை நமக்கு தருவாங்க. எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண அதிக ரிட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூலமாக உங்களுக்கு
10%லேருந்து 20% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக ஸ்மால் கேசஸ். இதுக்கு உதாரணத்துக்கு Zerodha, 5paisa.com எக்ஸட்ரா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இவங்க மூலமாகவும் நீங்கள் வாங்க முடியும் ஸ்டாக்ஸை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு மூலமாக நிறைய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எந்தெந்த கம்பெனியில் உங்களுக்கு தெளிவாகவும் இருக்காது. அதுவே ஸ்மால் கேஸில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கவும் முடியும். நீங்கள் வேறு கம்பெனியை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் அல்லது ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கம்பெனியில் இருக்கட்டும், இந்த கம்பெனியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுதுன்னு நினச்சின்னா கூட, ப்ராஃபிட் கம்மியாகுதுன்னு நினச்சின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அது ஸ்மால் கேஸில் இருக்க ஒரு ப்ளஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது, தெளிவான பார்வைக்கு உங்களுக்கு தெரியாது. இது மூலிமா உங்களுக்கு 50, 20, 30 பற்றி புரிஞ்சிருக்கும். 20 எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமும் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் தெரிஞ்சாலும் உங்களில் ஒரு சிலர் ஒழுங்காக தொடர்ந்து பணம் கட்ட முடியாது. ஏன் அப்படி நடக்குதுன்னா, உங்களில் சில பேர் சம்பளம் வந்த உடனே செலவு பண்ணிவிட்டு சேமிப்பீங்க. அதுதான் நாம் பண்ணுற தப்பு. அதுதான் நமக்கு பிரச்சனையாகவும் வருது. நாம் சேமிப்பு போக தான் நாம் செலவும் பண்ணணும். அதாவது நமக்கு ஒரு சேவிங்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ணணும். நம்ம ஃபேமிலிக்காக அது நாம் பண்ணுற ஒரு நல்ல விஷயம். நான் இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எப்படி உங்கள் சேவிங்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ஐடியா சொல்லியிருக்கேன். அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 50, 30, 20 கொஞ்சமாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வளர்ந்து வர நம்ம சித்திரமைக்கு ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே தென் பாய்.